தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் கனமழையால் மின்கம்பங்கள் சேதமடைந்து 4 நாட்களாக மின்தடை நீடிப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். மின் வாரியத்தில் நிலவும் கடுமையான ஆள் பற்றாக்குறையால் பழுதுபார்க்கும் பணிகள் தாமதமாகி வருவதாக கூறப்படும் நிலையில் மின்தடையை உடனே சரி செய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் 400 குடும்பம் இருக்குது. இந்த 400 குடும்பம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசமா கரும்பயிர் நட்டுட்டு சரியான கரண்ட் வசதி இல்லாதனால அந்த பயிருக்கு கரும்பயிர் காயுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் சரியான பயிருக்கு தண்ணி எடுத்து விட முடியலன்னா பயிர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி விவசாயிகளுக்கு பயிர் எல்லாம் வீணா போச்சு. அது இல்லாமல் இங்கே இருக்கிற கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு குறைஞ்சபட்சம் 3 மாடுங்க வச்சிருக்கிறாங்க, வளர்த்துறாங்க. அதுக்கு போதிய குடிநீர் இல்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சரியான நேரத்தில் வரதில்ல. அதே மாதிரி சின்ன ஒரு காற்று வந்தால் கூட உடனே கரண்ட் கட் ஆகுது. அதை மின்சாரத்துறையிலேருந்து உடனே அதை சரி செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் கரண்ட் கட் ஆனால் அடுத்த நாள் தான் கரண்ட் பார்க்குறாங்க. இந்த மாதிரி நிறையா மின்சாரம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதுக்கு உடனே தொலைக்காட்சி வாயிலாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கணும் உங்களை அன்போடு கேட்டுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 3 நாளா கரண்ட் இல்ல. குடி தண்ணி பாத்தீங்கன்னா இப்போ நேற்று காலையில குடி தண்ணி இன்ன வரையும் வரல. கரண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு காலையில வந்திருக்கும். குடி தண்ணிக்கும் கரண்ட் இருந்தால் தான் குடி தண்ணிக்கும் சரியான முறையில் வரும். ஏன்னா குடி தண்ணியே பார்த்தீங்கன்னா மழையில ஒன்றுமே கிடைக்கிறது இல்லை. அதிகாரிங்க வராங்க, பார்க்குறாங்க, உடனே செஞ்சு கொடுக்குறோங்கிற தகவல் மட்டும் தான் சொல்கிறாங்க. நான் வந்த பாடு காணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.